வணக்கம். நான் தமிழன்பன். இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் ஆற்றிய உரைதான் நாடெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கிறது. விஜய் சட்டமன்ற மாண்புகளை கேலி கூத்தாக்கிவிட்டார். அதை ஒரு திரைப்பட படப்பிடிப்பு தளம் போல் மாற்றிவிட்டார் என்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம். விஜய் அடி பொழந்துட்டாரு, பின்னிட்டாரு, திமுக காரங்களை ஓட விட்டாரு அப்படின்ற பெருமிதங்கள் இன்னொரு புறமாக இது குறித்தான பேச்சு தான் நாடெங்கும் விரவி கிடக்கிறது. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான விவாதங்களில் பங்கு பெற்று எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற கேள்விகளுக்கு முதலமைச்சர் விடை சொல்லும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு குறிப்பிட்டு ஒவ்வொரு கேள்வியாக குறிப்பிட்டு அதற்கு விடை சொல்வது ஒரு மரபு. ஆனால் விஜய் அவர்கள் அதை கடைபிடிக்காமல் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகள், சந்தேகங்கள் அவற்றுக்கு விடையளிக்காமல் வெறுமனே அரசியல் மட்டுமே பேசினார். அதுவும் கேவலமான மூன்றாந்தர அரசியல் பேசினார் என்பது பெரும்பாலானோரின் விமர்சனமாக இருக்கிறது. விஜயனுடைய உரையை பார்க்கும் பொழுது அவர் தங்களுடைய ஆட்சி என்னென்ன சாதனைகளை செய்யும் என்று பேசியதை காட்டிலும் திமுக மீதான குறை, குற்றச்சாட்டு, கேலி, கிண்டல், நகைச்சுவை என்பதுதான் அதிகமாக தெரிகிறது. அதைவிட மேலாக கடைசியாக அவர் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டுமா என்று சொல்லி ஒரு ஆக்ஷனை செய்து காட்டுகிறார். என்ன செய்து காட்டுகிறார் என்றால், தேர்தல் பரப்புரையின் போது அல்ல, தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் போது காங்கிரஸ் கூட்டணி முடிவான பிறகு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்கை செய்திருந்தார். எல்லாம் முடிந்து விட்டது என்பது போல் ஒரு செய்கை செய்திருந்தார். அதை திரும்ப இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்கிறார். இது கொஞ்சமும் ஏற்புடையது அல்ல என்பது நடுநிலையாளர்களின் கருத்து. ஒரு முதலமைச்சர் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, சட்டமன்றத்தை கேலி கூத்தாக்க கூடாது என்பது நடுநிலையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. முதலமைச்சர் பொறுப்பேற்று 40 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் எந்தவித ஆக்கப்பூர்வமான வேலைகளையோ திட்டங்களையோ செயல்படுத்திவிட முடியாது. இப்பொழுதுதான் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இவற்றை முதலில் அவர்கள் அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்டு அதற்குள் செயலாற்ற தொடங்குவது என்பது இனி மெதுவாக நடக்கும். ஆனால் இப்பொழுது இந்த 40 நாட்களுக்குள் நடந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற கேள்விகளுக்கு ஒரு முறையான பதிலை விஜய் சொல்வார் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அது முற்றிலும் பொய்த்து போயிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் விஜயனுடைய உரையை பார்க்கும்போது தெரிந்து கொள்கிற விஷயமாக இருக்கிறது. அதோடு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார் என்பதை கேலி செய்யும் விதமாக ஒரு குட்டிக்கதை சொல்கிறேன் என்று ஒரு பெரியவர் கையை வச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அவர் பையன் என்னன்னு கேட்டாரு, எதை பார்க்குறீங்கன்ட்டு. இல்லை, இங்கே தான் எங்கேயோ உங்கள் அப்பா இருப்பாருன்னு சொன்னாங்க, எங்கே தேடி பார்த்தாலும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் விஜய். அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நக்கல் பண்ண தெரியும் என்று சொல்கிறார். இது ஒரு முதலமைச்சரின் தகுதிக்கு அழகல்ல என்பது பெரும்பான்மையோரின் கருத்தாக இருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயங்களுக்கு அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அதற்கு அவர் என்ன விடை சொல்லப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பும் அனைவருக்கும் இருந்தது. அது குறித்தும் அவர் பேசவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மோசமாக இருக்கிறது என்பதற்கு அவர் சொன்ன விடை, அதாவது 40 நாட்களில் ஏராளமான பாலியல் குற்றச்சாட்டுகள், கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், கடந்த ஆட்சியில் ஒரு 9-10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்படாமல் இருந்தார், அதன் விளைவாக இப்படி நடந்து விட்டது என்பது போல் அவர் பேசியிருக்கிறார். கடந்த ஆட்சி மீதான குற்றத்தை சொல்வதற்கு இப்பொழுதுள்ள ஆட்சி எதற்கு என்கிற கேள்வி உடனடியாக எதிர்த்தரப்பிலிருந்து வருகிறது. மொத்தத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை என்பது அரசின் பொறுப்பில் இருக்கிற, அரசின் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஆற்றிய உரையாக இல்லாமல் ஒரு கட்சி தலைவரின் மூன்றாந்தர
விமர்சனங்களாகத்தான் அவை இருந்தன என்பது பெரும்பாலானோரின் கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடைசியாக அவர் செய்த அந்த ஆக்ஷன் என்பதும் மிக ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதுதான் அனைவரும் கூறக்கூடிய ஒரு செய்தி. இந்த விஷயத்தில் இப்ப இந்த உரையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஆளுநர் உரையின் போது முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும் ஆளுநர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதமும் பாடப்படுவதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபு. அந்த மரபை மீறி முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாடப்பட்டது. அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மறுபடியும் தேசிய கீதம் பாடப்பட்டது. 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது ஒரு தவறான முன்னுதாரணம், மரபை மீறிய செயல். ஆளுங்கட்சி, அதாவது இன்றைய விஜய் கட்சி ஒன்றிய பாஜக அரசின் அழுத்தத்துக்கு பணிந்து விட்டதா, அல்லது அவர்களோடு இணக்கமாக போய் அவர்கள் சொல்வதை கேட்கிற இடத்துக்கு வந்து விட்டதா என்பது எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் அளித்த விடை என்பது, 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே இந்திய குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் முதலில் தேசிய கீதமும் அடுத்து தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது என்பது அவை குறிப்பில் இருக்கிறது. வேண்டுமானால் இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்ற அவை குறிப்புகள் புத்தகத்தை அவர் காட்டுகிறார். இதை பார்த்தவுடன் உடனடியாக எல்லோரும், அதாவது விஜய் கட்சியினர், விஜயனுடைய ஆதரவாளர்கள் அனைவரும், பார்த்தீர்களா, திமுகவே அப்படித்தான் செய்தது, ஆனால் இன்றைக்கு எங்களை கேள்விகள் கேட்கிறது. திமுக எப்பொழுதுமே இப்படித்தான் இரட்டை வேடம் போடும், தமிழ் என்று எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசும், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அப்படி செய்யாது என்கிற கருத்துக்களை எல்லா சமூக வலைதளங்களெங்கும் பரவ விட்டு கொண்டிருக்கின்றனர். உண்மையில் என்ன நடந்திருக்கிறது என்றால், குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சி, தமிழ்நாட்டு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலும் குடியரசுத் தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்றால் அங்கு தேசிய கீதம் மட்டும்தான் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் உத்தரவு. குடியரசுத் தலைவர் என்பது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திற்கும் பொதுவானவர் என்பதால் அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் மாநில பாடல்கள் பாடக்கூடாது, தேசிய கீதம் மட்டும் இசைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒன்றிய அரசின் உத்தரவு, நடைமுறை, செயல்பாடு எல்லாமே. அந்த நிலையிலும் தேசிய கீதம் மட்டும் பாடப்பட வேண்டும் என்கிற இடத்திலும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடியிருக்கிறது திமுக அரசு. அது அந்த மரபை தாண்டி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எங்கள் மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களுடைய வாழ்த்து பாடலும் இருக்க வேண்டும் என்கிற பிடிவாதத்தால் அந்த தமிழ்தாய் வாழ்த்தும் அன்று பாடப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிற அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே தேசிய கீதம் மட்டும்தான் பாடப்பட வேண்டும் என்பதுதான் நடைமுறை. ஒரு அரசியல் சட்டத்தின்படி நடக்கிற ஆட்சி அதைத்தான் செயல்படுத்தி ஆக வேண்டும். ஆனால் அந்த நேரத்திலும், அப்படி ஒரு கட்டாயம் இருக்கிற நேரத்திலும் திமுக அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், தேசிய கீதத்தோடு தமிழ்தாய் வாழ்த்தையும் சேர்ந்து பாடியிருக்கிறது. அந்த விஷயம் எல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவருக்கு யாரோ இதை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள், அவர் பேசிவிட்டார். உண்மையில் இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு சிறிதும் இடமில்லாத இடத்திலும் கூட தமிழ்தாய் வாழ்த்தை பாட வைத்த பெருமை திமுகவுக்கு வந்திருக்கிறது. அது இன்று விஜய் மூலம் பெரும்பான்மையோருக்கு வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்று நடந்து இருக்கக்கூடிய செயல். இப்படி அடிப்படையான ஒரு விஷயத்திலேயே ஒரு முதலமைச்சர் தப்பும் தவறுமான செய்தியை தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நாம் வருத்தப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதோடு இன்றைக்கு நடக்கிற சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் பற்றியெல்லாம் பெரிதாக வாய் திறக்காமல், ஆட்சியை எப்படி நடத்தப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் வாய் திறக்காமல், அடிப்படையான சௌமியா அன்புமணி அவர்கள் போன்றோர் விவசாயிகளுடைய சிக்கல்களை குறித்து மிகவும் அடிப்படையான கேள்விகளை எழுப்பினார்கள். உதயநிதி ஸ்டாலின், பிரேமலதா விஜயகாந்த் போன்றோர் எல்லாம் விவசாயிகள் சிக்கல் குறித்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பேசியது, அனைவருமே விவசாயிகள் பிரச்சனைகளை எல்லாம் பேசினார்கள். அந்த விவசாயிகள் சிக்கலை, நாடெங்கும் இன்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற சிக்கலை மிக எளிதாக இது திமுகவின் தூண்டுதலால் நடக்கிறது என்று கடந்து போய்விட்டார் முதலமைச்சர். ஒரு தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான சிக்கலில் ஒரு தவறான தகவலை சொல்கிறார். அடிப்படையான விவசாயிகள் சிக்கலில் இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்காமல்
இந்த விவசாயிகள், கடைமடை விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள், அதற்கு என்ன வழிமுறை என்று அனைவரும் கவலையோடு பேசிய விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் விவசாயிகள் கடன் தள்ளுபடி தொடர்பான இந்த அரசின் மாற்றி மாற்றி பேசுகின்ற செயல்களால், அதாவது முதலில் 50,000 வரை கடன் வாங்கியவர்கள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது 75,000 வரை கடன் வாங்கியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியிலே மொத்த கடனும் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது படிப்படியாக சேர்த்து வருகிறார்கள். இதனால் பல குளறுபடிகள் நடக்கின்றன. இவற்றை சரி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை எதிர்க்கட்சியின் சதி என்பது போல் சொல்லி கடந்து சென்று விட்டார். இவ்விரண்டு ஒரு முகாமையான முக்கியமான 2 விஷயங்களிலுமே முதலமைச்சர் தவறு செய்திருக்கிறார் என்பதுதான் நடுநிலையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இவ்விரண்டை தாண்டி இன்னொன்றும் இந்த இன்றைய சட்டசபை நிகழ்ச்சியில் நடந்திருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள், அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நகர்வுகளை கவனித்துக் கொண்டிருக்கிற சில பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம்தான் முக்கியமானதாக இருக்கிறது. அது என்னவென்றால், விஜய் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இந்த ஆட்சியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அடுத்த நிலையில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. சட்டமன்றத்தில் விஜய் அவர்களுக்கு அவர் முதலில் அமர்ந்திருக்கிறார், அடுத்து புஷி ஆனந்த் அவர்கள் அமர்ந்திருக்கிறார், அதற்கு அடுத்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அனைத்திலும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய தலையீடு, அதாவது அவருடைய செயல்பாடு தான் முன்னிலையில் இருக்கிறது. அவர்தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறார், எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நடத்துகிறார், எல்லா நிகழ்ச்சிகளையும் திட்டமிடுகிறார் என்று ஒரு கருத்து இருந்து கொண்டிருந்தது. அதாவது கட்சி ரீதியான நிகழ்ச்சிகள், கட்சி தொடர்பான விஷயங்கள் அனைத்தையும் புஷி ஆனந்த் அவர்கள் கவனித்துக் கொள்கிறார். அரசு நிர்வாக ரீதியான விஷயங்களை எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அதேபோல் இந்த மேகதாது அணை தொடர்பான ஒரு அரசினர் தனி தீர்மானம் மற்றும் அது தொடர்பாக சட்டசபையில் நடந்த விவாதங்களில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் எழுந்து எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் குறித்து சமூக வலைதளங்களில் இப்படி ஒரு விமர்சனம் கூட வந்தது. ஒருவரே முதலமைச்சர் வேடத்தையும் செய்கிறார், பொதுப்பணித்துறை அமைச்சர் வேடத்தையும் செய்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர் வேடத்தையும் செய்கிறார் என்று ஒருவரே பல வேடங்களில் நடிக்கிறார் என்று அவர் குறித்து விமர்சனம் வந்தது. ஏனெனில் எல்லா சிக்கல்களுக்கும் அவர் எழுந்து பதில் சொல்கிறார் என்று சொல்லப்பட்டது. இது அன்றைக்கே இது போன்ற செயல்கள் விஜய் அவர்களுக்கு பிடிக்காது. அவர் ஆதவ் அர்ஜுனாவை இந்த மாதிரி வளர்வதற்கு விடமாட்டார் என்று சிலர் சொன்னார்கள். அப்பொழுது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு அதுதான் நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி சில நண்பர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு சட்டசபையில் விஜய் அவர்கள் பேசும்போது திமுக திடீரென ஒட்டுமொத்தமாக எழுந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது. அவர்கள் விஜய் பேசுவதை கேட்க தயாராக இல்லாமல் வெளிநடப்பும் செய்கிறார்கள். அந்த வெளிநடப்பு செய்வதற்கு முன்பாக அவர்கள் வாக்குவாதம் நடத்தி கொண்டிருந்த போது சட்டசபை மரபுப்படி, சட்டசபை வழக்கப்படி ஒரு முதலமைச்சர் பேசும்போது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று ஒன்று சொல்கிறார்கள். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொன்னால் அது அவர்கள் சொன்ன விஷயத்துக்கு இது ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்பதுதான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரினுடைய செயல்பாடு. அது சட்டப்படியானது, சபை மரபுப்படியானது, சபையில் வழக்கமானது என்பதை அவை முன்னவராக இருக்கிற செங்கோட்டையன் அவர்களே ஒப்புக்கொண்டு பேசுகிறார். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்பது இருப்பது உண்மைதான், ஆனால் உங்கள் ஆட்சியின் போது நீங்கள் எங்களுக்கு அதை செய்தீர்களா என்று அவர் கேள்வி கேட்கிறார். அப்படி என்றால் திமுக கேட்டது சரிதான், திமுக கடந்த முறை இவர்களை அனுமதிக்கவில்லை என்பதனால் இவர்கள் இந்த முறை அனுமதிக்கவில்லை என்றுதான் அதனுடைய பொருளாகிறது. அதாவது திமுக போன முறை தப்பு செய்தது, அதே தப்பை இப்பொழுது நாங்கள் செய்கிறோம், உங்க தப்புக்கு எங்க தப்புக்கும் சரியா போச்சுன்ற மாதிரியான ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதமாக செங்கோட்டையன் அவருடைய வாதம் இருந்தது. அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சம்பந்தமாக திமுக தரப்பினர் குரல் கொடுத்து கொண்டிருந்த பொழுது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அவர்களுக்கு பதிலளிக்க 2 முறை எழுந்தவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்தான். அவர்தான் திரும்ப திரும்ப எழுந்து திமுகவினருக்கு பதில் சொல்கிறார். இன்னொரு பக்கம் அவை முன்னவராக இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து பதில் சொல்கிறார். இந்த முறை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எழவே இல்லை, பேசவும் இல்லை. இது ஏன் அவர்தானே எழுந்து டக்கென எழுந்து பதில் சொல்வார், இப்பொழுது ஏன் அமைதியாக இருக்கிறார் என்றால்,
நேற்றைய முன்தினமே விஜய் அவர்களிடமிருந்து அவருக்கு ஒரு உத்தரவு போயிருக்கிறது. தேவையில்லாமல் எழுந்து பேசக்கூடாது, என் அனுமதி இல்லாமல் சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என்கிற உத்தரவு போயிருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள். அதேதான் அது அவர்கள் அந்த தகவல் உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரியாது. அது அவர்களுக்குள் நடந்தது. ஆனால் இன்றைய சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கும்போது கடந்த 2 நாட்களில், கடந்த வெள்ளி சனி வியாழன் வெள்ளியில் நடந்தபோது ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய நடவடிக்கைக்கும், இன்று ஒட்டுமொத்த திமுகவும் எழுந்து குரல் கொடுத்து கொண்டு சத்தம் போட்டு கொண்டிருந்த போது ஆதவ அர்ஜுனா அவருடைய நடவடிக்கையும் பார்க்கும் பொழுது அது உண்மைதான் என்று நம்ப தோன்றுகிறது. அதாவது ஆதவ அர்ஜுனா தான் விஜய் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார். அரசு நிர்வாகம் முழுவதையும் அவர்தான் கவனிக்கிறார். விஜய் இல்லாவிட்டாலும் அவரால் ஆட்சியை நடத்த முடியும். ஆனால் அவர் இல்லாவிட்டால் விஜயால் ஆட்சி நடத்த முடியாது என்பதுதான் ஒரு மிக பரவலாக தலைமைச் செயலக வட்டாரத்தில் பேசப்படும் பேச்சாக இருந்தது. அந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்களுக்கு சென்று அவர் மிகவும் கடுமையான கோபம் அடைந்து, எப்படி என்னை மீறி ஆதவ அர்ஜுனா வளர்ந்து விட முடியுமா, அப்படி எப்படி நான் அனுமதிப்பேன் என்று சொல்லி ஆதவ அர்ஜுனாவை தட்டி வைக்க வேண்டும் என்கிற நிலையை அவர் எடுத்திருக்கிறார் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நண்பர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது அது உண்மைதானோ என என்ன தோன்றுகிறது. இது ஒரு பக்கம் நடந்திருந்தாலும், ஒரு இன்றைக்கு திமுக ஒரு விஜய் அவருடைய உரையில் பார்ட்டி ஃபண்ட் என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. அதாவது ஒரு டாஸ்மாக் மதுபான கூடங்களிலிருந்து, மதுக்கடைகளில் இருந்து திமுகவிற்கு கட்சி நிதியாக பல கோடி ரூபாய் சென்று கொண்டிருந்தது. அதையெல்லாம் தடுத்து இப்பொழுது அரசு கஜானாவுக்கு அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சட்டமன்றத்தில் அவர் பேசியதுதான் பெரிய சிக்கலுக்கு வழிவகுத்தது. ஒட்டுமொத்தமாக திமுகவினர் எழுந்து குரல் கொடுத்தார்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் உட்காருங்கள், உங்களுக்கு நான் நேரம் தருகிறேன் என்று சட்டப்பேரவைத் தலைவர் சொல்லியும் கேட்காமல் அவர்கள் நின்று கொண்டிருந்ததால், பார்ட்டி ஃபண்ட் என்றுதான் சொன்னால் எந்த பார்ட்டி என்று கூட சொல்லவில்லை, இவர்களுக்கு ஏன் உரைக்கிறது என்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சியில் உள்ளவர்கள், ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள் எழுப்பிய போது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெயரை சொல்லித்தான் பாருங்களேன், அப்புறம் என்ன நடக்கும் என்று தெரியும் என்றெல்லாம் சட்டசபையிலேயே சவால் விட்ட நிகழ்ச்சி நடந்தது. இந்த பார்ட்டி ஃபண்ட் என்கிற ஒரு செய்தியே அது உண்மையாக இருக்குமானால் இன்றைக்கு அது குறித்து ஆய்வு செய்து, புலனாய்வு செய்து, வழக்கு பதிந்து, வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிற இடத்தில் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்ல. நடக்கிற செய்தியை மக்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை என்று சொல்லிவிட்டு போவதற்கு, அவர் நடக்கிற தவறை தண்டிக்கிற இடத்தில் அவர் இருக்கிறார். தண்டிக்கிற இடத்தில் என்றால் அதன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார். அவரிடம் அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவரே போகிற போக்கில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் போல் ஒரு விமர்சனத்தை வைத்து விட்டு போவது என்பது சரியானதல்ல. அந்த விமர்சனமும் கூட பார்ட்டி ஃபண்ட் என்று மதுக்கூடத்தில் இருந்து, மதுபான கடைகளில் இருந்து ஒரு நிதி வருகிறது என்றால் அது லஞ்ச பணம் அல்லது ஊழல் பணம் என்று அர்த்தம். லஞ்சம் ஊழல் என்பதை முற்றாக ஒழிக்க வேண்டுமே ஒழிய, லஞ்ச பணத்தை எடுத்து நான் அரசு கஜானாவில் சேர்த்தேன் என்பதை விட அபத்தம் வேறொன்றும் இருக்க முடியாது. அதையும் திரும்ப திரும்ப விஜய் கட்சியினரும் விஜய் அவர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தவறு நடக்கிறது என்றால், ஒருவர் ஊழல் செய்து பணம் சேர்க்கிறார் என்றால், அங்கு சட்டப்படி தவறு என்றால் அந்த ஊழல் செய்யக்கூடாது, அங்க பணம் புழக்கமே இருக்கக்கூடாது என்பதுதான் சரிய ஒழிய, ஊழலில் கிடைத்த பணத்தை இதுவரைக்கும் அவர்கள் கட்சிக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள், இப்பொழுது நாங்கள் எங்கள் கட்சிக்கு எடுத்துக்கொள்ளாமல் அரசு கஜானாவில் சேர்க்கிறோம் என்று சொல்வதை விட அபத்தம், சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலே இருக்க முடியாது. அதையும் இவர் புரியாமல் திரும்ப திரும்ப விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு யாரும் அது சுட்டி காட்டுவதற்கு ஆளே இல்லை என்று நினைக்கிறேன். இப்பொழுதாவது, இப்ப நாம் பேசுகிற செய்தி அவர் காதில் விழுந்தாவது அதை குறித்து அவர் சிந்திப்பார் என்று நம்புவோம். ஒரு கோமாளி அரண்மனைக்கு சென்றால் அவர் அரசனாகி விடுவதில்லை, அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாகி விடுகிறது என்கிற துருக்கிய பழமொழி ஒன்று இருக்கிறது. அந்த துருக்கிய பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக, ஒரு அரசியல் கட்சி தொடங்கி முதலமைச்சராகவும் ஆகிவிட்டார். அவர் சட்டமன்றத்தில் வந்து
எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற இடத்தில் இல்லாமல் அவர் கட்சி தொடங்கியதே அவருக்கும் உதயநிதிக்கும் ஏதோ தனிப்பட்ட மனக்கசப்பு, அந்த கசப்பின் வெளிப்பாடு தான் அவர் கட்சி தொடங்கினார் என்கிற விமர்சனங்கள், மறைமுக விமர்சனங்கள் நாடெங்கும் உலவி கொண்டிருப்பதை போல் இன்றைக்கும் அவர் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் என்று சம்பந்தம் இல்லாமல் உங்க அப்பா எங்க, உங்க அப்பாவை நான் தோற்கடிச்சிட்டேன் என்கிற ஒரு குட்டி கதையை அவர் சொல்கிறார். அதே போல 5 நிமிடம் வாயை தரங்க சிஎம் சார் என்று சட்டமன்றத்தின் முதல் நாள் அன்று திமுக உறுப்பினர்கள் ஒரு பதாகை பேட்ச் குத்தி கொண்டு வந்திருந்தார்கள். அதாவது நாட்டில் நடக்கும் எந்த விஷயங்களுக்கும் முதலமைச்சர் விஜய் வாய் திறந்து பேசுவதே இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திப்பது இல்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் அப்பொழுதே எங்கள் தலைவர் வாய் திறந்ததால் 5 நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் என்ன ஆனது என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா என்று ஆதவர்ஜுனா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார். இன்றைக்கு அதே வசனத்தை நடிகர் விஜய் அவர்களும் பேசினார். 5 நிமிஷம் பேசுனதுக்கே என்னாச்சு பார்த்தீங்களா கொளத்தூர்ல என்று அவரே பேசியிருக்கிறார். ஆக இந்த வசனங்களை பேசுவதில் என்னுடைய வசனத்தை நீ பேசிவிட்டாய் என்பதும் ஆதவர்ஜுனா மீது அவருக்கு ஒரு கோபம் என்று கேலியாக நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு அதாவது திமுக ஆட்சியின் மீது தவறு, மன்னர் ஆட்சி, குடும்ப ஆட்சி, லஞ்ச ஊழல் ஆட்சி என்பது தாவேக்காவினரின் நடிகர் விஜயின் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுகள் திரும்ப திரும்ப வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் சரி என்பதால் தான் அவர்களுக்கு வாக்களிக்காமல் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படியானால் நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை களைய வேண்டும், குற்றம் செய்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பொறுப்பு. அதை ஒரு வீராவேசமான வசனமாக அவர் சொல்கிறார். நாங்கள் இங்கிருந்து ஒரு பணத்தையும் ஒரு ரூபாயும் எடுக்க மாட்டோம், எடுத்தவர்களையும் விடமாட்டோம் என்று வசனம் பேசுகிறார். அதே சமயம் அது குறித்த எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் தரப்பில் இருந்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திற்கு வெளியே விஜய் அவர்களின் பேச்சுக்கு விளக்க உரை சொல்வது போல் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறார். அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் என்றால், திமுக ஆட்சியில் 30,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள் என்று ஊழல் செய்து 30,000 கோடி ரூபாய் பணம் சேர்த்து விட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் பேசிய ஆடியோ இருக்கிறது. அந்த ஆடியோவை வைத்து அந்த ஆடியோ உண்மைதானா என்று ஆய்வு செய்து அதன் மீது வழக்கு பதிவு செய்தால் அவர்களுக்கு ஓகே தானா என்று கேட்டு சொல்லுங்கள் என்று பத்திரிகையாளர்களிடம் கேட்கிறார். இவர் ஒரு அமைச்சர், ஆளுங்கட்சியினுடைய அமைச்சராக இருக்கிறார். அந்த வேலையை செய்ய வேண்டியது தானே. பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஆடியோ உண்மைதானா என்ற ஆய்வு செய்ய ஒரு குழுவை அமைத்து அது உண்மைதான் என்றால் அதற்கு வழக்கு போட்டு அந்த பணம் யாருடையது, எங்கு வந்தது, பிடிஆர் பழனிவேல்ராஜனின் விசாரணை நடத்துங்கள், அவர் கொடுக்கிற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்ததை தேடி போகுங்கள். எதையும் செய்யாமல் நாங்கள் செய்யட்டுமா, செய்தால் அவர்களுக்கு ஓகேவா என்று கேளுங்கள் என்பது என்ன நடைமுறை என்று தெரியவில்லை. அதேபோல் விஜய் அவர்களும் ஒவ்வொரு ஊழலாக வந்துவிடும் போல் இருக்கிறதே, ஒவ்வொருவரும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அரசியல் மேடைகளில் பேசுகிற வசனங்களைத்தான் பேசினாரே ஒழிய அவர் ஒரு முதலமைச்சராக பொறுப்புள்ள இடத்தில் இருந்து பேசவில்லை என்பதுதான் அதிலிருந்தும் புரிந்து கொள்ள முடிகிற விஷயமாக இருக்கிறது. கடைசியாக விஜய் அவர்களைப் போலவே நாமும் ஒரு குட்டி கதை சொல்வோம். நினைவுக்கு வருகிற குட்டி கதை, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து சரியாக பேசவில்லை என்று அந்த தாய் கோயிலாக சென்றார். ஜோதிடர்கள், சாமியார்கள் அனைவரையும் பார்த்து வணங்கி கேட்கிறார். மருத்துவமனைகளுக்கு செல்கிறார், எங்கெங்கோ அலைந்து திரிகிறார். அந்த குழந்தை பேசவே இல்லை, அந்த குழந்தைக்கு பேச்சு வரவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த குழந்தைக்கு பேச்சு வந்தது. அந்த குழந்தை பேசியவுடன் முதலில் பேசிய வார்த்தை, நீ எப்ப தாலி அறுப்ப என்று கேட்டது என்று ஒரு கதை இருக்கிறது. அதாவது அந்த குழந்தை நீ எப்ப தாலி அறுப்பேன்னா அந்த குழந்தையினுடைய அப்பா அந்த பெண்ணுடைய கணவர் மரணித்து போக வேண்டும், எப்ப சாவாரு அப்படிங்கிற மாதிரியான பொருள். இதுக்கு அந்த குழந்தை பேசாமலே இருந்திருக்கலாம் என்பதற்காக அந்த கதையை சொல்வார்கள். இன்றைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சை பார்க்கும்போது நமக்கு அந்த கதை தான் ஞாபகம் வருகிறது. மக்கள் உங்களை நீங்களே சொன்னது போல் இது மக்கள் தயவால் அமைந்த ஆட்சி, அதில் மாற்றமில்லை. மக்கள் உங்களை நம்பி வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு உண்மையாக நீங்கள் இருங்கள், உண்மையாக செயல்படுங்கள். இந்த அரசியல் லாவணிகளை எல்லாம் வெளியே உங்கள் அரசியல் மேடைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டமன்றத்தின் மாண்பை கெடுப்பதும், சட்டசபைக்குள் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதும்
ஆக்ஷன் செய்வதும் இதெல்லாம் சரியான விஷயம் அல்ல. மக்கள் மீதான ஒரு நம்பிக்கையின் காரணமாகவும் அச்சத்தின் காரணமாகவும் அவர்கள் மீது மதிப்பு மரியாதை இருக்குமானால் நீங்கள் திமுகவினர் தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுங்கள். இந்த வீர வசனங்களை நிறுத்தி விடுங்கள் என்பதே நமது தாழ்மையான வேண்டுகோள். அதை அவர் செய்வார் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.